வாய்க்கு வந்ததெல்லாம் நல்லா பேசியிருப்பேன். இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து 3 மாசம்தான் ஆகுது. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. அத்தைய பத்தி உன்னை விட எனக்கு தான் அதிகமா தெரியும். நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போ. உனக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு அதை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னதும் பாவனா கோபமா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். மாமியார் சாரதா நின்னுட்டு இருந்தாங்க. என்னம்மா மருமகளே, நல்லபடியா போய்கிட்டு இருந்த இந்த குடும்பத்துல உங்க அம்மா சாப்பாடுங்கிற பேர்ல வத்தி வைக்க சொன்னாங்களா? இல்ல இல்ல அத்த. அப்புறம் ஏம்மா உனக்கு பெரிய மருமகளோட அம்மாவை இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்ல அத்த, என்னோட அம்மா உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அதுவும் நல்ல ருசியா போட்டாங்கல்ல. உங்க அம்மா போட்டாங்க, அதுக்காக அனாமிகா அம்மா போடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஏழைங்களுக்கு அவசியம் இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு பாவனா அங்கிருந்து போயிட்டான். சின்ன மருமகளுக்கு உண்மையான சாப்பாடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு வந்தாங்க. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறமா மாமியார் வீட்டு மாடியில நின்னுக்கிட்டு அனாமிகா போன்ல பேசினா. அவ போன்ல பேசிட்டு இருந்தது அவளோட அம்மா சுஜாதா கிட்ட. என்னம்மா சொல்றீங்க? என்னோட அத்தை போன் பண்ணி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்காக வரேன்னு சொன்னாங்களா? ஆமாமா, சம்பந்தி அம்மா அப்படி சொன்னதும் 1 நிமிஷத்துக்கு எனக்கு கை கால் எதுவுமே ஓடல. என்ன பேசுறதுன்னு கூட புரியலம்மா, மௌனமா இருக்கேன். ஆனா அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லலையேம்மா. என்னம்மா சொல்ற? உன்கிட்ட பேசாம எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க? இப்ப நான் இதை எப்படிமா எடுத்துக்கிறது? சம்பந்தி அம்மா என்கிட்ட தமாஷ் பண்றாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா, விருந்து வைக்க சொல்லிருக்காங்களே? இப்ப நீ என்னம்மா செய்ய சொல்ற? அவங்களையே போய் கேளுமா. நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை வராங்கன்னா உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் சந்தைக்கு போய் எல்லாத்தையும் வாங்க சொல்லணும் அப்படின்னு சுஜாதா சொன்னதும் அனாமிகாவுக்கு ஒன்னும் புரியல. பொருள் வாங்கறதுக்கு பணம் வேணும்லம்மா, அப்பா எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவாரு? அம்மா, அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் சொல்றத மட்டும் நீ செய். நான் லைன்லயே இருக்கேன், நீ அத்தை கிட்ட போய் கேளுமா. சரிம்மா, நான் போய் கேக்குறேன், நீ லைன்லயே இரு அப்படின்னு அனாமிகா சொன்னா. மாடியில இருந்து இறங்கி மாமியார் மாமனார் ரூமுக்கு போனா. மாமியார் சாரதா பெட்ல உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா பெரிய மருமகளே, இங்க என்ன பண்ற? அது ஊர்ல இருந்து என்னோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அத்தை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. முந்தா நேத்து வெள்ளிக்கிழமை, நேத்து சனிக்கிழமை, அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? எங்க அம்மா வீட்டுக்கு நீங்க சாப்பிட வர போறேன்னு போன்ல சொன்னீங்களாமே. அட ஆமால, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா. நாங்க வரலன்னு சொல்லு, அவங்கள கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா.